என்றைக்கு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தானோ, பிசாசை தன் தலைவனாக மனுஷன் ஏற்றுக்கொண்டு தன் அதிகாரத்தை, தேவன் தந்த அதிகாரத்தை பிசாசின் கையிலே கொடுத்து விட்டதினாலே, பிசாசு யாரை வேணா எப்ப நினைச்சாலும் அவன் கொன்று போடலாம், அவன் அழித்து போடலாம். அதனால்தான் மரணத்துக்கு அதிகாரியன் ஆண்டவர் அவனுக்கு பேர் சொல்றார். ஆனால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால், யாருடைய மரணத்தினால்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினால் என்ன செய்யும்படிக்கும்? அழிக்கும்படிக்கும். இந்த வேர்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஜீவனுடைய தலை நசுக்கப்பட்டுருச்சுன்னா அந்த ஜீவன் மரித்து போகிறது இல்லைங்களா? ஆனால் பிசாசு ஒரு ஆவி, அதனால அந்த ஆவி சாகவே முடியாது. அப்ப தலையை நசுக்குவார் என்பது அதனால்தான் நான் சொன்னேன், அவனுடைய தலைமை அதிகாரம் செயல் இழக்கப்பட்டது. He lost. அவன் கையில் இருந்த அதிகாரத்தை மீண்டும் இயேசு பறித்து கொண்டார். அந்த அதிகாரத்தை மனுஷன் இழந்தான் சாத்தான் இடத்துல. அந்த அதிகாரத்தை சாத்தான் இடத்திலிருந்து இயேசு பிடுங்கினார். ஆகையினால் தலை நசுக்கப்பட்டதுன்னா தம்முடைய மரணத்தினால் அவனை அழிக்கும்படிக்கும்னா, அழிக்கிறதுனா என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுறது இல்லைன்னா, அழிக்கிறதுனா நம்ம பொதுவாக என்ன புரிஞ்சுக்கிறோம், ஒரு பாம்பு வெடிச்சிச்சுன்னா அப்படியே அந்த இடமே அழிஞ்சு போயிடுது, ஜனங்கள் அழிஞ்சு போயிடுறாங்க. அந்த அர்த்தத்தில் கிடையாது. ஏன்னா ஆவி அழிக்கப்பட முடியாது. சாத்தான் ஒரு ஆவி, தூதர்கள் ஒரு ஆவி, ஏன் மனுஷர்கள் கூட ஒரு ஆவி தான். சரீரம் தான் அழிக்கப்படுது, ஆவி நித்தியத்துக்குள்ள கடந்து போகுது. அப்ப அழிக்கப்படும்படிக்கிற கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, பேரலைஸ்ட். அவனுடைய செயல் திறனை செயலற்று போக செய்தார்.